ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னா, May 21, 2026 ரிலீஸ் ஆன திருஷ்யம் 3 படம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக திருஷ்யம் 2ஓட கண்டினியூவேஷன் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். என்னைய கேட்டிங்க அப்படின்னா, இந்த படம் வந்து தேவையே இல்லையோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குங்க. பிகாஸ் திருஷ்யம் 1 வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட 2 கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே ஃபைன், அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. எதுக்கு தேவையில்லாமல் 3 இப்போ கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி 2 இதில் நம்ம பார்த்த அதே ஒரு விஷயத்தையே திரும்ப வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு சீன்ஸை மாற்றி இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டாக போன மாதிரி இருக்குது. சொல்ல போனோம்னா இந்த படமுமே வந்துட்டு ரொம்ப இழுத்து 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 கொண்டு போன மாதிரி இருக்குது. அதாவது ஸ்டோரியே இல்லாமல் நாங்கள் பழசெல்லாம் கிளறி கிளறி மறுபடியும் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து அது எல்லாத்தையும் கொண்டு வருவோம், அதை புதுசாக காட்டுற மாதிரி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக 2 வந்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுக்கு பதிலாக அதை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் 2 பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி கிளைமேக்ஸுமே கரெக்டாக முடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் மறுபடியும் வந்துட்டு அந்த படத்தை வந்து நான் இன்னும் நல்லா டீப்பாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப இழுத்து, எப்படி சொல்கிறது, ஒரு ரப்பர் மாதிரி இழுத்து 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 எங்கெங்கேயோ இருக்கிறத நான் அந்த 5 நிமிஷம் சீனை நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தே ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படம் எடுக்காமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். ஏன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு திருஷ்யம் 1ல் வந்துட்டு அவர் நிறையா கதையெல்லாம் சொல்லி அதை மறைச்சிருப்பார் இல்லையா, அந்த மறைச்சது எல்லாத்தையும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வராங்க. அந்த கதை வந்துட்டு இவர் இப்படி தான் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் மாட்டிக்குவார் மோகன்லால் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவர் தான் நிறைய மூவிஸ் பார்ப்பார் இல்லையா, ஸோ அந்த மூவிஸ் நாலேஜ் வச்சு மறுபடியும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இது எல்லாமே போய் தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கொண்டு வராரு. அவங்களும் வந்துட்டு அந்த பையனோட பேரண்ட்ஸும் வந்து கோர்ட் வரைக்கும்லாம் போகிறாங்க. கோர்ட் வரைக்கும் போயுமே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நாலேஜ் எல்லாத்தையுமே வச்சு இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி காட்டிடுறாங்க. இது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபேமிலி மேன் வந்து தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவார் அப்படிங்கிறது ஒரு சைடு வச்சாலுமே, இவ்வளோ ஒரு மனுஷன் வந்துட்டு கொலை பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த சொசைட்டியையும் இல்லை மற்ற மக்களையும் வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது ஃபீல் ஆணுச்சு. பிகாஸ் 2 வரைக்கும் போகிறோம் அப்படின்னா ஓகே, அது ஃபேமிலி சென்டிமெண்ட், அவங்க பொண்ணுக்காக பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது இது போக போக எப்படி போகுது அப்படின்னா, இது வந்து மக்கள் வந்து இது மாதிரி ஏமாற்றலாம், இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு நாலேஜை வச்சு நம்ம வந்து சட்டத்தையே ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான தாட்டுக்கு கொண்டு போதும் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. சேம் அதே மாதிரி அவங்க பொண்ணும் அப்புறமேட்டு அவங்க அம்மா இருக்காங்க, மீனா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எப்படி வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ, என் பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற அதே பயம், அதே எப்படி சொல்கிறது, அரைச்ச மாவை திரும்ப 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 இன்னும் போட்டு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கூழாக்கி வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட்டாக எப்படி வருது அப்படின்னா, இந்த படம் அவ்வளோதான், ஓகே இதுக்கப்புறம் இதில் எடுக்கவே ஸ்டோரியே இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த பார்ட்டுக்கு வந்து லீட் கொடுக்குற மாதிரியான ஒரு சீன் வச்சு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமேட்டும் இதை எடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்லணும்னா, திருஷ்யம் 1ம் 2ம் வந்துட்டு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். போதும், இதுக்கப்புறம் இந்த படத்தை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ போட்டு இழுத்து வச்சுருக்காங்க. என்னை கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டர் போய் காசு வேஸ்ட் பண்ணாமல் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பொறுமையாக வீட்டில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே அதுவே வந்து போர் அடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறது, நம்ம வந்து தேவையில்லாத சீன்ஸை நோத்தி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தாலுமே இந்த படம் வந்து அவ்வளோ ஒர்த் இல்லையோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. இப்போது உங்களுக்கு அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓகே, ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தை நம்ம தேட்டர் போய் பார்க்குறது ஒர்த்து இல்லையோ அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். ஓகேங்களா, இந்த மூவி யாரெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் 4th பார்ட் வந்து அவங்க கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிற அந்த லீட் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.